கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ற டாபிக் குழந்தைகளை அடிச்சு வளர்க்கலாமா, திட்டி வளர்க்கலாமா, அடம் பிடிக்கும் குழந்தைகளை எப்படி வளர்க்கறது, எப்படி ஹேண்டில் பண்றது. இந்த டாபிக் குள்ள போக முன்னாடி கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவா கிளினிக்ல அடிக்கடி குழந்தைகளை அம்மா மாதிரி அடிச்சு வச்சிடுறாங்க, சில டைம்ல காயப்படுத்திடுறாங்க. அண்மையில நான் சந்தித்த ஒரு தாய் தன் குழந்தைய பெல்ட்டால அடிச்சு பெல்ட் பக்கிள்ல இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுல அந்த தாய்க்கு நான் சொன்ன கருத்தையும் அத்துடைய சில கூடுதல் தகவலையும் இந்த வீடியோல தர்றேன், நீங்க கேளுங்க. பொதுவா முன்னால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் தி சைல்டு, அதாவது அடி உதவாம அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. முந்தைய ஜெனரேஷன் நம்ம பார்க்க போனா குடும்பத்துல கூட்டு குடும்பமா இருக்கும்போது குழந்தை தப்பு பண்ணா, துருதுருன்னு வந்தனா, ஏதாவது சேட்டை பண்ணா, அம்மா அப்பா இல்ல, மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பா கூட அடிக்கிறத பார்த்திருக்கோம். ஆனா அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் மாறி போச்சு. இப்ப தாய் தந்தையை கூட அடிக்க முடியாத அளவுக்கு நம்ம அது சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. குழந்தைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு அடிச்சு திட்டி தான் வளர்க்க முடியுமான்னு கேட்டா இல்லைங்க. அடிச்சு திட்டலாம அழகா அப்படியே வளர்க்கலாம். அதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. யூனிசெஃப் உடைய கருத்துப்படி உலகம் பூராவும் 300 மில்லியன் குழந்தைகள் 2 to 4 வயசுக்குள்ள குழந்தைகள் தாய் தந்தைகள்ல அடிபடுகிறார்கள். உலகத்துல பல நாடுகள்ல குழந்தைகளை தாய் தந்தையில் அடிக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது. சில நாடுகள்ல ஒரு இது கிரே ஏரியா கொடுக்குறாங்க, இவ்வளவு தூரம் நீங்க அடிக்கலாம், காயம் இல்லாம அடிக்கலாம், கிரே ஏரியா கொடுக்குறாங்க. அந்த கிரே ஏரியா கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது. அதுதான் பிரச்சனையா நிக்குது. பொதுவா குழந்தைகளை தாய் தந்தையர் ஏன் அடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 ரீசனுக்குள்ள வந்துடும். ஒண்ணு டிமாண்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன், அதாவது அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுது, ரொம்ப மிஸ்டேக் பண்ணுது, அது அந்த அடி வாங்கறதுக்கு டிசர்வ் ஆன குழந்தைன்னு சொல்லி தாய் தந்தையில முடிவு பண்ணி அடிச்சிடுறாங்க. ரெண்டாவதா குழந்தைகள் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாய் தந்தைகள் தங்களுடைய எமோஷனை கட்டுப்படுத்த முடியாம குழந்தைகளுடைய செய்கைகள் காரணமாக, அதாவது அதனுடைய மிஸ்டேக் காரணமாக, அதனுடைய துருதுருப்பு காரணமாக தங்களுடைய எமோஷனல் கட்டுப்பாட்டை இழந்து அதுக்காக குழந்தைய அடிச்சு வச்சிடுறாங்க. ஒரு குழந்தை சேட்டை பண்ணும்போது, மிஸ்டேக் பண்ணும்போது ஒரு கோபம் வருது, அதனால அடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நினைச்சு கில்ட்டே ஃபீல் பண்றாங்க, ரெக்ரெட் பண்றாங்க, நம்ம பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. மூணாவதா முக்கியமா பவர் கேம். குழந்தைங்க பொதுவா பவர்லெஸ், அதாவது மசில்லாவும் பாடி மூலமாவும் பவர் கம்மியா இருக்கிறாங்க. அது போக அத்தாரிட்டிஸ் மூலியம் பவர் கம்மியா இருக்கிறாங்க, பவர்லெஸ். மாறாக தாய் தந்தையில் பவர்ஃபுல், மசில் மூலமாகவும் அத்தாரிட்டிஸ் மூலமும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணி குழந்தைய அடிச்சேன்னா, குழந்தை மிஸ்டேக் பண்ண அடிச்சேன்னா குழந்தை திரும்ப கேட்காது. அந்த பவர் கேம்ல தான் குழந்தைய அடிச்சிடுறாங்க. சரி, குழந்தைய அடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், குழந்தை தாய் தந்தையரை ஒரு அன்பு செலுத்துற, ஒரு அரவணைக்கிற, பால் கொடுத்த, ஹக் பண்ண, கிஸ் பண்ண ஒரு ஃபிகரா பார்த்துக்கும் போது திடீர்னு அதே ஃபிகர் குழந்தைய அடிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அந்த கன்ஃபியூஷன் ஏற்படும் போது அந்த குழந்தை நம்ம அடி வாங்கிறதுக்கு டிசர்வ் தான் சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையுது. சில குழந்தைகள் ஸ்டப்பான ஆகுறாங்க. இன்னும் சில குழந்தைகள் ரிபல், எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவதா குழந்தைகளை அடிச்சு வளர்க்கறதுனால அந்த ரிலேஷன்ஷிப், தாய் குழந்தை தந்தை குழந்தை, அந்த ரிலேஷன்ஷிப்ல ரூயின் ஆகுது, ஸ்பாயில் ஆகுது. காரணம், அடிக்கிறது எந்த காரணத்திலையும், எந்த மனுஷனை யார் அடிச்சாலும், அது குழந்தைய அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல, அது ரெஸ்பெக்டபுள், மரியாதைக்குரியது அல்ல. உங்க குழந்தை உங்ககிட்ட மரியாதையா நடத்துக்கிறேன்னா அந்த குழந்தை தான் மரியாதை நடத்தப்பட்டு அதன் மூலமா கற்றுத்தான் மரியாதை உங்களுக்கு தர முடியும். நீங்க எப்படி அடிச்சு வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன மெசேஜ் போகுதுன்னா, உங்களுக்கு பவர் இருந்தா நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போகுது. ஸோ அடி மூலமா தான் நம்ம காரியம் சாதிக்க முடியுங்கிற மெசேஜை அது ஸ்ட்ராங்கா கிடைச்சிருது. மூணாவதா, நீங்க குழந்தைய அடிக்கும் போது அந்த குழந்தைய அந்த மிஸ்டேக்க நீங்க திருத்தலாம்னு நினைக்காதீங்க. ஒரு சமயம் அந்த குழந்தை அது திருந்தினாலும் அதை பத்தி விவரமா தர்றேன். அது அந்த மொமெண்ட்ல மட்டும் தான் திருத்தும், லாங் டேர்ம்ல அது திருத்துக்காது. அது ஏன் சொல்லி பின்னாடி விவரமா தர்றேன்.
ஒரு குழந்தையை திருத்துறதுக்கு அதிகபட்ச ஸ்டெப் அடிக்கிறீங்க நீங்க. அடிச்சும் அந்த குழந்தை அந்த மிஸ்டேக்கு திருந்தலைன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? திங்க் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இந்த குழந்தையை தவிர உங்களோட பவர் இல்லாத மத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணாலோ அல்லது நீங்க விரும்பாத அவங்க செஞ்சாலும் அவங்களால அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இங்க பவர் கேம் தான் விளையாடுது. பொதுவா குழந்தைய அடிக்கும் போது அது பிரெயின்ல வந்து சர்வைவல் ஏரியா இருக்குது. அது செயல்பட ஆரம்பிக்குது. செயல்பட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வருது. பயம் வந்தாவே குழந்தைகள் வந்து ஃபிளைட் அண்ட் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிச்சுவேஷனை விட்டு எஸ்கேப் பண்ணி போதான் விரும்புவாங்க. அதனால குழந்தைங்க பொய் சொல்றாங்க. மொமெண்ட்ரி அந்த விஷயத்தை தப்பிக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லி தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வந்து நீங்க அடிக்கிறது மூலமா எதுவும் கத்துக்கொண்டு தான் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறது கிடையாது. இது மாதிரி அடிச்சு அடிச்சு வளர்க்கக்கூடிய பல குழந்தைகள், திட்டி திட்டி வளர்க்கக்கூடிய பிள்ளைங்கள் பொய் சொல்ல கத்துக்கிறாங்க. இன்னும் சில குழந்தைகள் தாய் தந்தையருடைய கவனம் இல்லாமலே சில விஷயங்களை செய்ய கத்துக்கிறாங்க. இது வந்து அட்வர்ஸ் ஈவெண்ட். இன்னும் அடிப்பட்டு திட்டி வளர்க்குற குழந்தைகளுக்கு அவங்க சுய சிந்தனைகளை வெளியே கொண்டு வர முடியாம, தங்க பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வர முடியாம, தங்களுடைய நாவல் திங்கிங்கை வெளியே கொண்டு வர முடியாம, எப்பவுமே தாய் தந்தை சொன்ன அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அடிப்பணிந்து போகிற நிலைமை வருது. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் குறையுது. அடுத்தது வந்து ஒரு குழந்தைய நம்ம திட்டும் போதோ அடிக்கும் போதோ விஷயத்த வந்து மூளை கார்டெக்ஸ் உள்ள வாங்குறது கிடையாது. மாறாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஷவுட்டிங் அண்ட் ஸ்பாங்கிங் சைலன்ஸ் தி மெசேஜ். அதாவது நம்ம சத்தம் முட்டு அல்ல அடிப்பிச்சு ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது அந்த மெசேஜ் சைலண்ட் ஆயிருது. அந்த சத்தமும் அந்த அடியும் தான் குழந்தைக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்துல எஸ்கேப் ஆகும்போதுக்காக அந்த டைம்ல ஒரு பொய் சொல்லி, நான் இந்த விஷயம் செய்ய மாட்டேன், என்னை அடிக்காத, அம்மா நான் அப்படி செய்ய மாட்டேன், என்னை அடிக்காதுன்னு சொல்லி அந்த டைம்ல எஸ்கேப் ஆகாம தெரிய அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல அந்த மிஸ்டேக் செய்யக்கூடாத ஃபீலிங் வராது. மாறாக இப்போ குழந்தைகள் இது மாதிரி தப்பு செய்யும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும். பார்த்துங்க, குழந்தை பொய் சொல்லக்கூடாது, நம்ம பொய் சொல்லாம இருக்கணும். குழந்தை வந்து பிறகுகளை அடிக்காம இருக்கணும்னா நம்மளும் அந்த குழந்தைய அடிக்காம வளர்க்கணும், அந்த ரோல் மாடலா காட்டணும். குழந்தைங்க வந்து மிஸ்டேக் பண்ணா உடனே அவங்களை அடிக்காம திட்டாம அந்த மிஸ்டேக்கு என்ன காரணம் நீங்க ஆராய்ச்சி செஞ்சா, பகுப்பாய்வு செஞ்சா, அனலைஸ் செஞ்சா குழந்தைகள் வந்து நாளைக்கு என்ன காரணம் சொன்னா, நம்ம தப்பு செய்யும் போது, மிஸ்டேக் செய்யும் போது அந்த மிஸ்டேக்கை பத்தி அம்மா அப்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அதோடைய என்ன காரணம் கண்டுபிடிக்க சொல்யூஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை வரும். அம்மா அடிக்க மாட்டாங்க, அப்பா அடிக்க மாட்டாங்க, என்ன மனநிலை வரும். நீங்க மாற அடிக்கும் போது அது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நிலைமை தான் வரும். ரெண்டாவது வந்து சில குழந்தைங்க திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்றாங்க, அதனாலதான் நாங்க அடிக்கிறோம் சில தாய்மார் சொல்லுவாங்க. திரும்ப 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 ஏன் மிஸ்டேக் பண்ணாங்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். முக்கியமா குழந்தைங்க வந்து திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ணதுக்கு காரணம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது தன் மேல் பெற்றோரின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கான செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் முக்கியமா ஒரு குழந்தை வளர்ந்துட்டு வரும்போது இன்னொரு குழந்தை வீட்டுல பிறக்குது. அந்த பிறந்த குழந்தை மேல உங்க பாசம், பரிவு, அன்பு, அட்ராக்ஷன் போகும்போது அதை மேல திருப்பறதுக்கு வேண்டிய ஒரு குழந்தைகள் வந்து திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ணும், அந்த பிறந்த குழந்தைய அடிச்சு வைக்கும். அப்போ நீங்க வந்து அந்த காரணம் புரியாம அந்த குழந்தைய அடிக்கும் போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய அன்பு, பரிவு, பாசம், அதை மீறிய அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க அந்த குழந்தைய அடிக்கும் போது அந்த குழந்தைகளுடைய செயல் இன்னும் அதிகமா தான் செய்ய குறையாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அட்டென்ஷன் சீக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு உங்களுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு அந்த குழந்தை மீது செலுத்தணும். இன்னும் சில குழந்தைகள் வந்து ஏன் மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவங்க அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம போகலாம். ஹேண்டில் பண்ண முடியாம தான் ஒரு குழந்தை வந்து எக்ஸாம்ல அடிக்கடி ஃபெயில் ஆகுதுன்னா காரணம் அந்த குழந்தைக்கு படிக்க முடியாது. நீங்க அடிச்சு படிக்க வச்சு பாஸ் பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு படிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன, அந்த சிச்சுவேஷனை கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஒரு சமயம் குழந்தைக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அதை நீங்க ஏத்துக்கணும். ஒரு சமயம் குழந்தை வந்து டிஸ்லெக்சியா அல்லது வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தா அதுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்க்கணும். அதை விட்டு நீங்க குழந்தைய அடிக்கும் போது இன்னும் மழுங்கிதான் போகும். பொதுவா நம்ம ஒரு விஷயத்த வந்து பிராக்டிகலா திங்க் பண்ணணும் இல்லையா, எமோஷனலா திங்க் பண்ணக்கூடாது. குழந்தைய நம்ம அடிக்கும் போது ஒரு எந்த மெசேஜை குழந்தை கொடுக்குறேன்னா, நீங்க எதிர்த்து சண்டை போடுங்க, உங்களை வந்து எதிர்த்து சண்டை போடுங்க. அது மாதிரி முரட்டுத்தனங்கள் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர்ல வருது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து குழந்தைய அடிக்கக்கூடாது. குழந்தைய அடிச்சு வளர்க்கிற குழந்தைகளுக்கு வந்து கான்பிடன்ஸ் குறையா வருது, செல்ஃப் ஸ்டப்பான குழந்தையா வருது, சில டைம்ல ரிபல்லியா வருது.
ஒரு குழந்தைகள் வந்து அடம் பண்றாங்க, அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுனா, ஒரு குழந்தைங்க வந்து ஆபத்தான காரியத்தை கேட்டு அடம் பண்றாங்க, ஒரு கத்தியை கேட்டு அடம் பண்றாங்க, ஒரு தீயை கேட்டு அடம் பண்றாங்கன்னா, அப்போ ஸ்ட்ரிக்ட்லி சே நோ, இல்லைன்னு சொல்லிருங்க. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு டாய்ஸ் கேட்டு, ஒரு சாக்லேட் கேட்டு, அல்லது ஒரு பைக்ல ரைட் போனீங்க அடம் பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த மனநிலை வரக்கூடாதுன்னா, நம்ம அடம் பண்ணா அந்த காரியத்தை சாதிச்சிடலான்னு மனநிலை வந்துடுன்னா பின்னாடி ரொம்ப டேஞ்சரா போகும். எந்த காரியத்தையும் அவங்க வந்து அடம் பண்ணி சாதிச்சிருவாங்க. அந்த நிலைமையில உங்களை குழந்தை அடம் முடிச்சேன்னா நீங்க கண்டுக்கிறாதீங்க. குழந்தை அழுந்து புரண்டு உண்ணா கூட அது சேஃப்டியை பார்த்துட்டு கண்டுக்கிறாம விட்டுருங்க. ஆனா எந்த குழந்தையும் தான் வந்து இண்டிபெண்டா இருக்க விரும்புவாங்க. அதனால ஒரு சமயம் குழந்தை டாய்ஸ் கேட்டோ, சாக்லேட் கேட்டோ, பைக் ரைடு கேட்டோ ஆர்டர் பண்ணா அப்போதைக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு கேட்ட சாக்லேட்டையோ அல்லது டாய்ஸையோ கொடுங்க. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மெசேஜ் பாஸ் ஆகுதுன்னா, நம்ம அடம் பண்ணுனா உடனே அந்த விஷயம் நடக்காது. ஆனா நம்மளுடைய கருத்துக்களையும் நம்முடைய டிமாண்டையும் தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து கரையுடன் பண்ணி பரிசீலனை செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு மனநிலை ஏற்படும். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா இதை மற்றவர்களும் ஷேர் செய்யுங்க. கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.